நீ ஹால்தியோ மெஹந்திக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ போய் ஒவ்வொரு பெண்ணா தொட்டு தடவி தன்னோட மனைவியுடைய அடையாளம் இருக்கான்னு அவன் கண்டுபிடிக்கணும். அவன் ஒவ்வொருத்தியா போய் பிடிச்சி இதுலயும் பண்ணியிருக்காங்க. அமீர் பாவனி ஃபங்க்ஷன்லயும் அது பண்ணியிருக்காங்க. திருமணத்திற்கு முன்பு மஞ்சள் தண்ணியை ஊற்றி தோட்டி திருமணத்திற்கு முன்பு லிவிங் டுகெதர்ல இருக்கிறது நம்ம கல்ச்சர் இல்லையே. சீராட்டி பாராட்டி வளர்த்த குடும்பம் அசரப் குடும்பம் தான். தெருவில் ஒரு நாய் போனால் எடுத்து நீங்கள் தயவுசெய்து வளங்க, நன்றியோடு இருக்கும். இந்த அமீர் நன்றி இல்லாத பயலா போயிட்டான் அப்படின்னு அந்த அசரப் குடும்பம் வருத்தப்படுவது. தமிழ் ரசிகர்கள் தான் உங்களை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு வட இந்திய கலாச்சாரத்தை புகுத்துவது எந்த வகையில் நியாயம்? கேட்டா எங்க கல்யாணம் எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க பண்ண முடியும், நீங்க யாரு கேட்கறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல, அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா எங்க அம்மா கட்டு நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். 16 முழம், இப்போ 16 இன்ச்சில் தான் பெண்கள் உடை உடுத்துறாங்க. திருமணத்திற்கு முன்பே 3 வருஷம் ஒரே வீட்டில் குடியிருப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இதை தொடர ஆரம்பித்தால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியினுடைய பேட்டன், அவங்க தான் அங்கே யாரும் அவங்கள அசைக்க கூட முடியாது. விஜய் டிவியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அத்தனை பேருமே பிரியங்காவுக்கு செல்ல பிள்ளைகள். இப்போ பிரியங்காவை காக்கா பிடிக்கணுன்றதுக்காக தான் பாவனி தாலி எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்களா? சரியா சொன்னீங்க, அதுதான் உண்மை. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்ஸோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ சொசைட்டி முழுக்க பேசும் பொருளா இருக்கிறது பாவனி அவர்களுடைய 2வது திருமணம் பத்தி தான். அமீருக்கு இது முதல் திருமணம், பாவனிக்கு இது 2வது திருமணம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. இல்லை, இந்த திரைத்துறை சின்னத்திரை 2 துறைகளிலுமே வட இந்திய கலாச்சாரம், இந்த ஹால்தி கொண்டாட்டம், இது தமிழ்நாட்டை நோக்கி இப்போ நகர்ந்து கொண்டு இருப்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பாவனி அமீருடைய திருமணம். இதில் பாவனியினுடைய கணவர் பிரதீப் குமார் மரணம் அடைந்த பிறகு பாவனிக்கு ஒரு மன அழுத்தம். அந்த அம்மா சின்னத்திரைக்கும் வரல, விஜய் டிவிக்கும் வரல, எந்த நிகழ்ச்சிக்கும் வராமல் இருந்த பொழுது தான் பிக் பாஸில் அந்த அம்மா ஒப்பந்தம் ஆகிறாங்க. அப்போ அங்கே அமீர் ஒரு டான்ஸர், ஒரு பிறவி நடன கலைஞன். இந்த நடன கலைஞனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. இவனை ஊட்டியை சேர்ந்த ஒரு குடும்பம் எடுத்து பாதுகாத்து அஸ்ரப் ஃபேமிலி வளர்த்தி அவனை ஆளாக்கி மனிதனாக்கி இவரை இந்த நடனத்துறைக்கு சீராட்டி பாராட்டி வளர்த்த குடும்பம் அசரப் குடும்பம் தான். இப்போ இந்த இந்து முறைப்படி திருமணம் செய்கிற இந்த அமீர் அசரப் குடும்பத்தை அழைக்கவில்லை என்று அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. தெருவில் ஒரு நாய் போனால் எடுத்து நீங்கள் தயவுசெய்து வளங்க, நன்றியோடு இருக்கும். இந்த அமீர் நன்றி இல்லாத பயலா போயிட்டான் அப்படின்னு அந்த அசரப் குடும்பம் வருத்தப்படுவது அது நியாயம்தான். ஏன்னா வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. ஒரு குழந்தைய வளர்த்தி ஆளாக்கி மனிதனாக்கி நடன கலைஞனாக்கி அவனுடைய திருமணத்துக்கு தாய் தந்தை இல்லாத அந்த நடன கலைஞர் அமீர் வளர்ப்பு குடும்பத்தை அழைச்சிருக்கணும். என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா இப்போ அமீர் ஒரு இடத்துல இருக்காருன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவரும் பல மேடைகளை சொல்லி இருக்காரு. ஆனா திருமணம் அது ஒரு முக்கிய நிகழ்ச்சி அல்லவா அமீருக்கு.
அப்படி இருந்தும் ஏன் கூப்பிடல? அவ்ளோ பத்தி பேசியிருக்காரே, இந்த குடும்பத்த பத்தி அவ்ளோ பெருமையா பேசியிருக்காரு. ஆனா ஏன் கூப்பிடல? அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, அது என்ன காரணம்னா, அமீருக்கு இது முதல் திருமணம். ம். பாவனிக்கு 2வது. 2ஆம் திருமணம். இந்த 2ஆம் திருமணத்தை அசரப் குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க எப்பவுமே முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 2ஆம் திருமணத்தை ஒரு பொருட்டே அல்ல அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட சமூகம் அது. ம். ஒரு முற்போக்கான சமூகம். விதவைக்கு வாழ்வளிப்பது என்பது அந்த இஸ்லாம் மதம் ஏற்றுக்கொண்டது. நீங்க மற்ற மதங்கள்ல தான் பெண்ணடிமை, இந்து மதத்துல தான் பெண்ணடிமை. கணவன் இறந்து போனா வெள்ளைச்சீலை கட்டி மொட்டையை அடிச்சு தூக்கி மூலையில் உட்கார வச்சிருவாங்க. அபசகுனம். அந்த பெண்ணு வெளியில வந்தா, கல்யாண கச்சேரிக்கு வந்தா அபசகுனம். அபசகுனம் சொல்றது இந்து மதம் தான். ஆனா முகமதியர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அது பெண்ணுரிமை என்பது முதல்ல பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரே மதம் இஸ்லாம். இஸ்லாம் மதம் தான். பாவனிக்கு 2வது திருமணம்ன்றதுனால இந்த குடும்பம் வரலையா? வர இல்ல, மறுத்துட்டாரா? அதாவது அவங்க இந்த பாவனியினுடைய திருமணத்தை வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல தோட்டந்துறவு சாதாரண விஷயம் யோசிக்கிறதானே, நல்ல குடும்பமா இப்போ அதுக்காக பாவனி நல்லா குடும்பம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ம். அவர்களுடைய ஆசை எந்த அப்பா அம்மாவுக்குமே தன்னுடைய மகனை சினிமா அல்லாத குடும்பம். இவங்க வளர்த்து தானே இருக்காங்க. அவருக்கு பிடிச்சதே பண்ணி வச்சிருக்கலாம். இல்லை, அதாவது இது அவர் அந்த குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லுவாங்க, கேட்கலன்னே அவர் குடும்பத்தோட தொடர்பு துண்டிச்சிட்டார். குடும்பத்தை தொடர்பை இவர் துண்டிப்பதற்கு அவசரப்பட்டார். ம். அவர்கள் அக்கறைப்பட்டது எதுக்காக? இவருடைய எதிர்காலத்திற்காகத்தான். அது முடிஞ்சு போச்சு விடுங்க. அப்போ பிக் பாஸில் 2 பேரும் இணைகிறார்கள். இணைகிற பொழுது அமீர் பாவனியை விரும்புகிறார், பாவனி அமீரை விரும்புகிறது. இந்த கதை எத்தனை வருஷமா இருக்குன்னா, பிக் பாஸ் 5 காலகட்டத்திலிருந்து இவர்களுடைய காதல் தொடருது. இந்த காதல் ஏறக்குறைய 3 வருட காலமாக இருவரும் கணவன் மனைவியாகவே, அதாவது லிவிங் டுகெதர், இந்த வாழ்க்கை இவங்க வாழ்கிறாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அமீருடைய வளர்ப்பு குடும்பம் இதை ஏற்றுக்கொள்ளாததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கும். அப்போ அமீரும் பாவனியும் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்து இவர்கள் 2 பேருமே தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இப்போ அது ஹால்தி விழாவாக மாறுது. இந்த விழா தான் இப்போ சமூக வலைதளங்களில் பரபரப்பாக இருக்கு. மெஹந்தி பண்ணாங்க, ஹல்தி ஃபங்க்ஷன் பண்ணாங்க, மேரேஜும் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இதற்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னு கேட்டால் நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே. பிரியங்கா தேஷ்பாண்டே, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, அவருடைய விருப்பம் அது. பிரியங்கா தேஷ்பாண்டே வசி என்ற ஒரு இலங்கை தமிழர், லண்டன் குடியுரிமை பெற்றவர். அப்போ அவர் ஒரு இசை குடும்பம். வசியுடைய அண்ணன் ஆரியா காடான ஒரு இசைக்குழு வச்சிருக்காரு கனடாவில். இதை நான் 6 மாதத்துக்கு முந்தைய சொன்னேன். அப்ப பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. ஆமாம். இப்போ பிரியங்கா தேஷ்பாண்டேவும் வசியும் வாழ்வதற்கு 3 கோடி ரூபா செலவில் வீடு துபாயில் ரெடியாக இருக்கு. துபாய் ஒரு லண்டன், லண்டன் ஒரு துபாய். லண்டனும் துபாயும் ஒரு மல்டி கல்ச்சுரல் சிட்டி. உலகத்தில் இருக்கிற எல்லா நாகரிகமும் நிரம்பிய நகரம். அதாவது சிங்கப்பூர் மாதிரி. சிங்கப்பூரில் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாகரிகமும் அங்கே இருக்கும். பிரியங்கா தேஷ்பாண்டே 3 வருடங்களுக்கு முன்பே துபாயில் ஒரு 3-4 கோடிக்கு வீடு வாங்கிட்டாங்க. அதனால் வசி இலங்கை குடியுரிமை பெற்ற ஒரு இசைக்குழுவை சார்ந்தவர். அவங்க அண்ணன் கனடாவில் விஜய் டிவியினுடைய டாப் சிங்கர். அத்தனை பேர் எங்கே கனடாவில் ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போய் தான் நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போவார். ஆமாம். ஆரியா கனடா
நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தான் வசியுடைய சொந்த அண்ணன். கனடாவில் அவர் தான் பெரிய இசைக்குழு மியூசிக்கு அமைப்பு. இங்கே இளையராஜா போனாலும் சரி, சங்கர் மகாதேவன் போனாலும் சங்கர், யார் இந்த ஸ்டார் நைட் நடத்தினாலும் ஆர்கனைசர் யார்? வசியுடைய அண்ணன் ஆர்யா கனடா தான். அப்போ இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் பிரியங்கா வசியை லண்டன் குடியுரிமை பெற்றவர். இப்போ இன்னொரு 6 மாதம் இவருக்கும் குடியுரிமை லண்டனில் வந்துடும். கணவன் குடியுரிமை இருந்தால் மனைவிக்கும் குடியுரிமை வந்துடும். பிறக்கிற குழந்தையெல்லாம் லண்டன் சிட்டிசன். இதுதான் இவர். அப்போ குடியுரிமை கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இவங்க அமீர் பாவனி கல்யாணத்துல மிக முக்கிய நபரா பார்க்கப்பட்டதும் பிரியங்கா அவர்கள் தான். ஏன்னா அவங்க தான் தாலியை எடுத்து கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அது ஐயர் தாலி எடுக்கிறாரு. இல்லை வெயிட் பண்ணுங்க, பிரியங்கா வரட்டும். பிரியங்கா வந்த பிறகுதான் என்னுடைய கழுத்துல தாலி கட்டணும்னு பாவனி தாலியும் ஐயரும் யாருக்காக காத்திருக்காங்க? பிரியங்காவுக்காக காத்திருக்கிறார்கள். பிரியங்கா வந்து ஐயர் தாலியை எடுத்து பிரியங்காட்ட கொடுத்த பிறகுதான் பிரியங்கா தாலியை அமீட்ட கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நட்பு. ஆமாம், இது வந்து சின்னத்திரை நட்பு. ஒட்டுமொத்த விஜய் டிவி அங்கே வந்திருக்கு. ஒட்டுமொத்த பிக் பாஸ், அதாவது நண்பர்கள் புடைசூழ. இது என்னென்னா, இது ஒரு கலாச்சார சீரழிவாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஹால்தி மெஹந்தி ரெண்டுமே வட இந்திய கலாச்சாரம் தான். திருமணத்திற்கு முன்பு மஞ்சள் தண்ணியை ஊற்றி தோட்டி திருமணத்திற்கு முன்பு லிவிங் டுகெதர்ல இருக்கிறது நம்ம கல்ச்சர் இல்லையே. அதுவும் நம்ம கல்ச்சரில் தான். எல்லாமே வட இந்திய கல்ச்சர் தான். இந்த வட இந்திய பழக்க வழக்கங்களை இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே, பாவனி அமீர், முதல்ல பாவனி திலீப் குமார், பிரதீப் குமார், சாரி, பாவனி பிரதீப் குமார், இப்போ பாவனி அமீர். இந்த ஜோடி 100 ஆண்டு வாழ்வதற்கு சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழட்டும். ஆனால் தமிழ் ரசிகைகள் தான் உங்களை கொண்டாடுகிறார்கள். தமிழ் ரசிகர்கள் தான் உங்களை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு வட இந்திய கலாச்சாரத்தை புகுத்துவது எந்த வகையில் நியாயம்? கேட்டா எங்க கல்யாணம் எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க பண்ண முடியும், நீங்க யாரு கேட்கறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லை, அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு திரைப்பட பிரபலம், சின்ன திரை பிரபலம், அப்போ உங்களை ஃபாலோவர்ஸ் இருக்கான். இதே போல் எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்தான்னா, நீங்கள் நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது. ஊரே ஊடி தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. தாலி கட்டிய பிறகு தான் அவள் கணவனும் மனைவியும். அது வரைக்கும் நீங்கள் பெண்கள் நிமிர்ந்து பார்க்காம குனிஞ்சு தான் போகணுன்னு அச்சம், நாணம், பயிர்ப்பு, இப்படி பல விஷயங்களை பெண்களுக்கு உலகத்திலேயே 16 மீட்டர் சேலையை கொடுத்து கட்ட சொன்னவன் தமிழன் தான். எத்தனை முழம்? 16. எங்கள் அம்மா கட்டு நான் சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கேன். 16 முழம். இப்போ 16 இன்ச்சில் தான் பெண்கள் உடை உடுத்துறாங்க. ஒரு மார்பு கச்சையும் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஒரு ஜானில் ஒரு டவுசர். தமிழை எத்தனை முழத்தை கொடுத்துருந்தான்? 16 முழத்தை கொடுத்து பெண்களை வரைஞ்சி கட்ட சொன்னான். அப்போது இந்த கல்ச்சரு எவ்வளவு உலகம் முழுக்க பாராட்டக்கூடிய இந்த கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தை திருமணத்திற்கு முன்பே 3 வருஷம் ஒரே வீட்டில் குடியிருப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் இதை தொடர ஆரம்பித்தால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகுது? இது ஒன்று லண்டன் கிடையாது, இது ஒன்று பிரிட்டிஷ் கிடையாது, இது ஒன்று அமெரிக்கா கிடையாது. ஏன்னா வருகிற சந்ததி அந்த பரம்பரையினுடைய ரத்தமாக இருக்கணும், அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கணும். அதுதான் கலாச்சாரம். நீங்கள் கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் 2000, 3000, 4000 வருடங்களுக்கு முன்பு அது ஏன் ஒரு நெறிமுறைப்படுத்தி வச்சுருந்தான்னா, இந்த சந்ததி, இந்த குடும்பத்தினுடைய, இந்த பாரம்பரியத்தினுடைய, இந்த மண்ணினுடைய அடையாளமாக இருக்கணும் அந்த குழந்தை. இப்போ பாவனியோட மொழி, தாய்மொழி வந்து தெலுங்குன்றதுனால கூட அவங்க பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லை, தெலுங்குல இப்படி மெகந்தியும் ஹால்தியும் இல்லையே.
இது வட இந்திய பழக்கம். நீங்க தமிழ்நாட்டுல கோயில் திருவிழா சவுத் சைடுல எங்கேயுமே கிடையாது. நார்த் சைடுல நான் இந்த மெஹந்தி ஹால்திங்கிறது ஹோலி என்பதெல்லாம் வட இந்திய பொடி தூவுவாங்க. எல்லாமே வட இந்திய கலாச்சாரம் தான். நம்ம பொங்கலை வைப்பானா இவன் யூபிக்கார வைப்பானா? மாட்டுக்கு மாட்டை குளிப்பாட்டி மாட்டு மேலே பணத்தை கட்டி ரிப்பனை கட்டி ஜல்லிக்கட்டு கொண்டாடுவானா? மாட்டை தெய்வமாக அன்னைக்கு வழங்குவானா? பொங்கல் வச்சு இவனும் சாப்பிட்டு மாட்டுக்கு பொங்கலை ஊட்டுவானா? அதுக்கு பேரே கன்று குட்டின்னு வைக்கிறான். நம்ம குழந்தைகள் எப்படி கூப்பிடுவோம்? கண்ணு குட்டி. அப்போ மாட்டை நம்ம குழந்தை மாதிரி கூப்பிடுறோம். மனிதர்களுக்கு நிகரா மாட்டை கூப்பிடுறோம். ஆனால் இந்த பழக்கம் வட இந்தியாவில் இல்லை. வட இந்தியா விநாயகரை நம்ம ஏற்றுக்கிறோம், நம்ம முருகனை அவன் ஏற்றுக்க மாட்டான். வட இந்தியாவில் முருகனுக்கு கோயிலே கிடையாது. கற்பனை உருவமான விநாயகனுக்கு தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறான். பிள்ளையார் பட்டியை உருவாக்கியிருக்கான். அப்போது இந்த பாவனி அமீருடைய திருமணத்தின் மூலம் பிரியங்கா வசி சிறப்பு விருந்தினராக இருந்து தாலி எடுத்து கொடுத்த இந்த திருமணம் வட இந்திய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் தமிழ் இளைஞர்கிட்டையும் 3 வருடமாக திருமணமே பண்ணாமல் ஒரே வீட்டில் இருப்பது. நீங்கள் வசி பிரியங்கா 2 பேருமே நீங்கள் லண்டனில் ஒரே வீட்டில் தான் 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் இருந்திருக்காங்க. துபாயில் இருந்திருக்காங்க வசியும் பிரியங்காவும். அப்போ இதெல்லாம் எந்த வகையில் தமிழர்களுக்கு இவர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. இப்ப பிரியங்கா வந்து பாவனிக்கு பிக் பாஸ் மூலமா தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஆனா இப்ப தாலி எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா? இல்லை, அதாவது பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியினுடைய பேட்டன். அவங்க தான் அங்கே யாரும் அவங்கள அசைக்க கூட முடியாது. விஜய் டிவியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அத்தனை பேருமே பிரியங்காவுக்கு செல்ல பிள்ளைகள். ஏன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே தான் விஜய் டிவியினுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் தொகுப்பாளினியாக இருந்து பல மணிமேகலைகளை வெளியே விரட்டி விட்டு விஜய் டிவியினுடைய பேட்டனா மாறிட்டாங்க. இப்போ பிரியங்காவை காக்கா பிடிக்கணுன்றதுக்காக தான் பாவனி தாலி எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்களா? சரியா சொன்னீங்க, அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ ஒரு ஊரில் ஒரு அமைச்சர் இருப்பார், அமைச்சரை பாய்த்து கொண்டு அவன் அரசியலே பண்ண முடியாது. அமைச்சர் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணிக்குவான். யார்? அந்த தொண்டை. ஏன் அப்படி பண்ணாதான் தொண்டை அந்த கட்சியில் இருக்க முடியும். அடுத்து அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றியம் கிடைக்கும், நகரம் கிடைக்கும், பேரூராட்சி தலைவராக வட்டம் கிட்ட மாவட்டம்னு ஆக முடியும். அப்போ அமைச்சர் எப்போ வர்றாரு? காரு பஞ்சர் ஆயிடுச்சு, வரட்டும், காரு பஞ்சர் ஆகி போச்சு, வரட்டும், வேற காரில் வந்துடுவார். யார்? அமைச்சர். அது வரைக்கும் தாலியை நான் கட்டிக்கிறேன். பாவனிக்கு யாருடைய தயவு தேவை? பிரியங்கா தேஷ்பாண்டே உடைய உறவு தேவை. அதன் காரணமாகத்தான் ஐயரும் தாலியும் யாருக்காக காத்திருக்காங்க? பிரியங்காவுக்காக காத்திருக்காங்க. பிரியங்கா தாலி எடுத்து கொடுத்து அமீர்கிட்ட கொடுத்து தான் அமீர் பாவனியுடைய கழுத்தில் தாலியை கட்டுறாருன்னா அந்த அளவுக்கு 2 பேருக்கும் நட்பு நெருக்கம். ஒருவேளை அமீரும் பாவனியும் லண்டன் பிரஜைகளானாலும் ஆச்சரியப்படுறதில்லை. லண்டன் பிரச்சனைகளாக, அதாவது பிரஜைகளானாலும் குடியுரிமை பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆக தமிழ்நாட்டு திரைப்பட நட்சத்திரங்கள் பூரா எங்கே போய் செட்டிலாக போகிறாங்க? லண்டன் துபாய் வாசிகளாக மாற போகிறாங்க. ஏன்னா சர்வதேச திரைப்பட விழா நடக்கிற பொழுது இவங்கெல்லாம் நீங்கள் சர்வதேச திரைப்பட கலைஞர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிரியங்காவை பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் பாவனியும் அமீரும், வசி இருக்கார், வசியுடைய அண்ணன் காடாவுட் இருக்கார், இவர்கள் அளவுக்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மெஹந்தி நிகழ்ச்சியில், ஹால்தி மெஹந்தி நிகழ்ச்சியில் இவர்களுக்கான முக்கியத்துவம் மேலும் மேலும் உறவு வலுப்படுவதற்கான அடித்தளம் இடப்பட்டு இருக்கிறது இந்த ஹால்தி மெஹந்தி நிகழ்ச்சியில். ஐயா, பாவனிக்கு இப்போ 2வது திருமணம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வரைக்குமே அவங்களுடைய முதல் கணவருடைய பேரை டாட்டு போட்டிருக்காங்க, அதை அழிக்கவே இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இல்லை இப்போ அந்த அம்மா பிரதீப் குமாரை அளவுக்கு அதிகமாக நேசித்ததனுடைய விளைவு தான் அந்த டாட்டோ அழிக்காம வச்சிருக்கு. அவர் ஏதோ தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்கிறாங்க. தற்கொலை செய்து கொண்டாலுமே இந்த அம்மா அதுக்காக வருத்தப்படுது. ஏன்னா அவங்க மேலதானே பழி சொன்னாங்க, இவங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால தான் இவங்களை சாவடிச்சிட்டாருங்க பாவனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை எது ஒன்றா நம்ம அதுக்குள்ளே ரொம்ப மரணம் அடைந்த ஒருவரை நம்ம தோண்டி எடுத்து அதை நம்ம புதுவெளியில் பேசக்கூடாது. அது அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ஆனால் பாவனி அமீரோடு நீண்ட காலம் வாழ வேண்டும். அதற்கு பிரியங்கா வசி 2 பேரும் அது அந்த திருமணத்தில் தாலி எடுத்து கொடுத்ததன் விளைவு அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதை விட சிறப்பாக இவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த மெஹந்தி ஹால்தி நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை பேரும் வாழ்த்துனாங்க. குடகுடமாக தண்ணி ஊற்றுறாங்க, பைப்பில் பீச்சு அடிக்கிறாங்க. இதெல்லாம் மேலை நாட்டு கலாச்சாரத்தை விட நீங்கள் இது அசிங்கமாக இருக்குது. இதை தயவுசெய்து இனிமேல் குறைத்து கொள்ளுங்கள். அமீர், பாவனி, பிரியங்கா, வசி மற்றும் அங்கே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நாம் கேட்பது என்னென்னா, இது அளவுக்கு அதிகமான ஒரு கட்டுப்பாடை உடைப்பதாக இருக்குது. இந்த ஹால்தி மெஹந்தி பண்டிகை நீங்கள் ஆணும் பெண்ணும் ஆணும், அதாவது வட இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் ஹால்தியோ மெஹந்திக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணு அந்த மணமகனை கண்ணை கட்டிடுவாங்க. நீ போய் உன்னுடைய மனைவியை, எதிர்கால மனைவியை கண்டுபிடின்னு அவன் ஒவ்வொருத்தியாக போய் பிடிச்சி இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அமீர் பாவனி ஃபங்க்ஷன்லேயும் அது பண்ணியிருக்காங்க. அப்போ போய் ஒவ்வொரு பெண்ணா தொட்டு தடவி தன்னோட மனைவியுடைய அடையாளம் இருக்கான்னு அவன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீ 3 வருட காலம் அவளோடு நீ மனைவியாக இருந்திருக்கிறாய், அதனால் உன்னுடைய மனைவி நீ போய் கண்டுபிடிங்க என்பது இது ஒரு சீரழிவு கலாச்சாரம். அவன் போய் எல்லா பெண்களையும் தொட்டு பார்ப்பான். இது கட்டுப்பாடு உடைக்கப்பட்டது. அப்படி கட்டுப்பாடு உடைக்கப்பட்டால் சமூகம் உடைஞ்சு போய்விடும். அப்போ பிறக்கிற சந்ததி தாத்தா பாட்டி பூட்ட இவர்களுடைய குணநலத்தோடு இருக்கணும். அதுதான் அறிவுடைமையை தவிர நீங்கள் இந்த சந்ததி அவனுக்குன்னு பரம்பரையாக ஒரு உணர்வை அந்த செல் கடத்தி கொண்டே வரும். அந்த குடும்ப பாரம்பரியத்தை கடத்தி கொண்டே வரும், மரபணுவை கடத்தி கொண்டே வரும். நீங்கள் ஒரு ராஜா இன்னொரு ராஜா வீட்டில் தான் பொண்ணு எடுப்பான். ஏன்? ஒரு ராஜாவுக்கு தான் யுத்தம் செய்வது எப்படி, இந்த நாட்டை காப்பது எப்படி, குடிப்படைகளை காப்பது எப்படின்னு மரபணு ரீதியாக கடத்திட்டு இருப்பான். எத்தனை வருஷமா? 1000 வருஷமா. 7 வயசு வரைக்கும் தாம்மா ராஜ குடும்பத்தில் அந்த குழந்தைகள் விளையாடும். 7 வயசு வரைக்கும் தான். 7 வயசுக்கு மேலே அது குருவாலோடு தான் தூங்க வேண்டும். எதோட? குருவால், கத்தியோடு தான் தூங்கணும். 7 வயசுக்கு மேலே அவன் ராஜா. எதிரி எப்போ வெல்வது என்றதான் சிந்தனை இருக்கணும். அதனால தான் ராஜராஜ சோழன் ஒரு சிறு குறுநில மன்னன். உலகத்தையே கட்டி ஆள்வதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட உணர்வு தான் பரம்பரையாக கடத்தப்பட்ட மரபணுடைய வீரன்தான் உலகத்தையே கட்டி ஆண்டான். இதெல்லாம் தமிழர்களுடைய மரபு. பிரியங்கா தேஷ்பாண்டேயும் பாவனி அமீரும் இந்த மரபுகளை உடைக்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். 100 ஆண்டு காலம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். பிரியங்காவும் வாழணும், பாவனி அமீரும் வாழணும். இது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரு செலிபிரிட்டியாக இருப்பதனால் உங்களை நிறைய பேர் பின்தொடர்கிறார்கள். அதனால் அவர்கள் தவறுதான வழிகாட்டி விட வேண்டாம், தவறுதலான முன்னுதாரணமாக இது போய்விடக்கூடாது என்பதற்கான ஒரு காணொளி தான் இது. மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.